ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், அவன் தான் வீரன். அதை விட்டு வாடா முடிஞ்சா ஏரியாவுக்கு வாடா 2026 தேர்தலை பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்கிறது என்னன்னு என்னால் சொல்ல தெரியல. நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பைப்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது மறைந்து விட்டால் அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் நடத்தி ஆகணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதி அங்கேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு பைப்போல் நடத்துவாங்க. அது விக்கிரவாண்டி பைப்போல் வரப்போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. அதாவது மக்கள் தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் ஒரு அரசியல் கட்சி தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னா இதை எதை காட்டுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் எல்லாரும் வந்து ஓட்டு போடணும், மக்கள் எல்லாருமே வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் டெமோக்ரஸியில் பங்கேற்கணும், அப்போ தான் வந்து ஜனநாயகம் வலுவடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கட்சியே தேர்தலை புறக்கணிக்குது. இதில் இபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாத காரணத்தினால், இந்த இடைத்தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாத காரணத்தினால் நான் இதில் போட்டி போட விரும்பலை. அதாவது அதிமுக இதில் போட்டி போட விரும்பலைன்னு. அப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த இடைத்தேர்தலுக்கு போட்டி போடலையே, ஏன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும் போட்டி போட்டீங்க? அது மட்டும் கிடையாது, ஈரோடு கிழக்கில் பயங்கரமான ஒரு தோல்வி, இப்போ பாஜகவை விட கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற பயத்தினால தான் இவங்க போட்டி போடல அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அரசியல் கருத்தாயிடுச்சு. இப்போ பல பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே காரணம் என்ன, இவங்க போட்டி போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் இந்த பர்டிகுலர் இடத்துல, ஏன்னா இதுக்கு முன்னாடி லோக்சபா தேர்தலில் 81 இடங்களில் பாஜக வந்து 2ஆம் இடம் வந்திருக்கு. 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடம், அதாவது அதிமுகவை பின்தள்ளி இந்த பாஜக முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 11% ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இவங்க என்ன சொல்லலாம்னா, இல்லைங்க அவங்க 11% வாங்கினாங்க, நாங்கள் வந்து 20% வாங்கியிருக்கோம், இப்போ நாங்கள் தான் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. ஆனால் விக்கிரவாண்டி அப்படிங்கும்போது எல்லாரோட எனர்ஜியும் ஃபோக்கஸ் ஆகும். இவங்க வந்து 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த இடத்துல விக்கிரவாண்டி அப்படிங்கிற இடத்துல 3ஆவது இடத்துக்கு போயிட்டோம்னா இது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு 11ஆவது தோல்வி ஆகிடும். எல்லாருமே வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷனில் எல்லாமே தோல்வி தான், எல்லா இடங்களிலும் தோல்வி தான். ஸோ அப்படி இருக்கும்போது 10-11 ஆகிடக்கூடாது, 10ஆவது ரைமிங்காக இருக்கட்டும். அதனால தான் வந்து இவர் வந்து இதில் போட்டி போடல அப்படிங்கிறது மொதல் காரணம். 2வது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இவங்களால் கொண்டு வர முடியல. இப்போ என்டிஏ தரப்பில், அதாவது பாஜக கூட்டணி தரப்பில் பாமகவோட அன்புமணி அவர்கள், அவர் ஏற்கனவே அங்கே போட்டி போட்டவர், கிராஸ் ரூட் லெவலில் எல்லாருக்குமே பை நேம் அவரோட பேர் தெரியும். இந்த அன்புமணி அவர்களை எல்லாருக்கும் அங்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இதுக்கு முன்னாடியும் அவர் தான் போட்டி போட்டார். ஸோ அவருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல அங்கே தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் இல்லை அப்படின்னு இல்லை, சிவி சண்முகம் அவர்கள் போட்டி போடலாம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. பட் சிவி சண்முகம் அவர்கள் போட்டி போட்டால் பாமக அண்ட் பாஜகவோட கம்பைன்டு மைட்டை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ அங்கே தோற்று போயிட்டா அது வந்து ஒரு பெரிய பின்னடைவாக, சிவி சண்முகம் மட்டும் இல்லை, அதிமுகவோட பெருந்தலைகளை பாஜக பின்தள்ளிருச்சு அப்படிங்கிற பேச்சு வரும். ஆகையினால தான் இது பண்ணல அப்படிங்கிறது 2வது காரணம். 3வது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க பங்காளி பாசம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திமுகவில் வந்து நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுறது, இந்த பக்கம் கேபி முனுசாமி அவர்கள் என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் பங்காளிகள் தானே. அந்த பங்காளி அந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா அது வெளியே வந்திருக்கு. அதாவது நாம் இந்த இடத்துல தோற்று போயிட்டோம்னா நமக்கு அரசியலில் பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். இந்த மாதிரி முக்கோணம் ஒரு ஃபைட் வந்துருச்சு, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னா அது வந்து திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ ஆகையினால ஒரே கல்ல 2 மாங்காய், நாம் வெளியே வந்துடுவோம். பாஜகவுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது எப்படியும் ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வரலாறுல எப்பவுமே ஆளும் கட்சி எங்கே இருக்கோ அந்த ஆளும் கட்சியோட ஆட்கள் தான் வந்து இடைத்தேர்தலில் வின் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்படி நம்ம சொல்லி எஸ்கேப் ஆகிட்டோம்னா திமுக ஜெயிச்ச மாதிரியும் இருக்கும், அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். இதுதான் பங்காளி பாசம் அப்படிங்கிற இன்னொரு அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது 3மே தான் மெயினாக பேசப்படுது. இப்போது இந்த கூட்டத்தில், அதாவது இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி யார் கண்டெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பல பேர் நமக்கு கிடைச்ச தகவல் படி பல பேர் அதிமுக என்ன சொன்னாங்கன்னா, நாம் இந்த தேர்தலில் போட்டி போடணும், ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம, ஒரு மெயின் அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நாம இந்த தேர்தலை புறக்கணித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே பயங்கர கடுப்பாயிருவாங்க. ஏன்னா தேர்தலுங்கிறது அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் பண்ணக்கூடிய ஒரு நேரம், அந்த இடத்துல அவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு உண்டான நேரம். உள்ளூரில் அவன் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திமுக காரனை எதிர்த்து பேசிட்டே வாடா இந்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறையில்
தன்னோட எதிரியை எதிர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக தொண்டர்லாம் என்னடா இந்த நிலைமைக்கு எப்படி இருந்த மாபெரும் இயக்கத்தை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே அப்படின்னு, அது 2 கோடி தொண்டருங்க அப்படிம்பாங்க. ஆனால் 1 கோடி ஓட்டு தான் மொத்தமாக அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ தொண்டரே ஓட்டு போடலையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. அப்போ பொதுமக்கள் இருந்தும் உங்களோட ஆதரவே கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது. ஸோ இங்கே பெரிய ஒரு அதிருப்தி அந்த மக்கள் மனசில் இருக்குது. ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம போட்டி போடலாம் தலைவரேன்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இபிஎஸ் அவர்கள் எடுத்ததாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு இங்கே வைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் நம்ம கேட்போம். எப்பவுமே வந்துட்டு இன்னொரு தரப்பும் நம்ம கேட்கணும். அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு கொஞ்சம் கேட்டுவாங்க. பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்பவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரியுது. மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டா அவர் விடவே போறாங்க. எனக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்றைக்கு பணமழை பொழியும், ஜனநாயக படிகளை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது. வேற ஒண்ணும் இல்ல. எப்படி உற்சாகம் இருப்பாங்க? நீங்க ரைட்டு இத்தனையும் கேக்குறீங்களே, ஈரோடு கிழக்குல என்ன ஆச்சு சொல்லுங்க பாக்கலாம். எதையாவது இந்த ஊடக நண்பர்கள்லாம் பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த பட்டியல் அடைச்சதை எடுத்து போட்டீங்களா? ஒருத்தரோட போடலையா? ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுநிலையோடு நடந்தது. பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 36 இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டை அமைச்சு அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா? நான் சவால் விட்டேன். இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேர்க்கணும். உடனே என்ன பண்ணாங்க? அந்த வாக்காளர்லாம் அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்றுலா கொண்டு போனாங்க. இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும்? அதனாலதான் தேர்தல் போச்சு. அப்ப மேடம் ஜெயலலிதா அவர்களே பல இடைத்தேர்தல்களில் போட்டி போடலங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப ஈரோடு கிழக்கு மட்டும் ஏன் போட்டி போடுறீங்க? இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்குறாங்க, சார் இந்த ஆட்டு மந்த மாதிரி இந்த ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டு போய் சுற்றுலாலாம் கூட்டு போனாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணப்பட்டது, இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு பத்திரிகையாளர் மேலே பத்திரிகையாளர் கொண்டு போய் கேராவ் பண்ணுறாங்க. அவரை ஒரு கஸ்டடியில் எடுக்கிற மாதிரி இந்த மாஃபியாலாம் பண்ணுறாங்க. யார்? இந்த நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலோட ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் ராஜேஷ். இதே ராஜேஷ் தான் இந்த ஈரோடு கிழக்கில் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மண்டிக்குள்ளே அப்படியே போகும்போது அவரை பிடிச்சி தாக்குறாங்க. இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு. ஸோ மீடியா அதை வெளியே கொண்டு வரலன்னு இல்லை. மீடியா ஒரு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் இயக்கம் இருக்குது, உங்கள் தொண்டர்களை எல்லாம் ஆக்டிவாக வைத்து உங்களோட ஃபோர்ஸ் கிரவுண்டில் உங்களால் ஏன் யூஸ் பண்ண முடியல? இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த நீங்கள் உங்களால் இதை ஏன் மொபைலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இந்த தேர்தலை, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது, அதிமுகவின் சரிவு அழிவு ரெண்டுத்தையும் காட்டுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. அது மட்டும் கிடையாது, 10 தோல்வி, இதுக்கப்புறமா இன்னொரு தோல்வி வந்துச்சுன்னா என்ன போய் தொண்டர்கிட்ட சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த தோல்விக்கு இந்த லோக்சபா எலெக்ஷனில் இவங்க தோத்ததுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, என்டிஏ தரப்புலேருந்து எல்லா பெருந்தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, திமுக தரப்புலேருந்து எல்லா தலைவர்களும் வந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்தார், கூட்டணி கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, பினராயி விஜயன்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் என் தரப்பில் நான் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணேன், அப்படி இருந்தே 1% ஜாஸ்தி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தோத்தா சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவர் எப்படி பின் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்போ கஸ்தூரி அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்மாவோட ரொம்பவே ஒரு விசுவாசி மேடம் கஸ்தூரி அவர்கள், அவங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து, ஜனநாயக நாட்டுல தேர்தலை மக்கள் புறக்கணிக்கவே கூடாது. அதை நம்ம ஒவ்வொரு தரமும் அந்த விழிப்புணர்ச்சியை நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு
சிறந்த தமிழ்நாட்டின் 2ஆம் பெரிய கட்சியான ஏடிஎம்கேவே வந்து அதை புறக்கணிக்கிறதுங்கிறது எனக்கு ஏற்பு இல்லை. அவங்க வந்து போட்டியிடணும் தான் நான்லாம் நினைக்கிறேன். நீங்க அந்த தொகுதியோட தொண்டர்களை பத்தி கேக்குறீங்க. என்ன மாதிரி அம்மா விசுவாசிகளுக்கே அது வருத்தமா தான் இருக்கு. ரெட்டையில இல்லாம ஒரு தேர்தல் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுல இது முதல் தரம் நினைக்கிறேன். அது ரொம்ப எனக்கு வந்து ஏற்க முடியாத ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. இதை மறுபரிசீலனை ஸோ ஒரு பக்கம் அதிமுக பின்வாங்கிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அண்ட் என்டிஏ அதுவும் பாமக எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற அவுட்லைனை திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. அந்த முக்கியமான ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது, அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க. இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால பொறுத்திருந்து பார்ப்பங்கன்னா, ஆனா ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க. இந்த கூட்டணி வருகின்ற காலத்துல இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் பல காரணங்கள். இப்ப 40 ஜெயிச்சிருக்கலாம். அதே இது வந்து இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம். இதுல என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு எந்த கட்சி போட்டி போடுது அப்படிங்கிறது இல்லை, எந்த கூட்டணியில யார் எப்படி இருந்தாலும் கூட்டணி போட்டி போடும்போது எல்லா கட்சியும் சேர்ந்து போட்டி போடக்கூடிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு அன்ஆம்பிகுவஸ் டெர்ம்ஸ்ல கிளியராக தலைமை இந்த இடத்துல சொல்லியிருக்கு. திரு அண்ணாமலை அவர்களை சொல்றதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் வந்துட்டு பாமக தொண்டருக்கும் பாஜக தொண்டருக்கும் இது முத கூட்டணி 2014 சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு இப்போ 2024 கூட்டணி வச்சிருக்கோம். ஸோ 2024 முடிஞ்சு இப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான தேர்தல் வரும்போது கிரவுண்டில் எல்லாம் சுமூகமாக இருக்கணும்னா தலைமை கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ தலைமை இந்த இடத்துல கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துருக்கு. நாங்கள் இந்த மாதிரி எல்லா ஆதரவும் தெரிவிப்போம். இங்கே ஹிஸ்டாரிக்கலி இவங்க ஜெயிச்சா கூட, அதாவது ஆளும் கட்சி தான் எப்போவுமே இடைத்தேர்தலில் ஜெயிச்சா கூட, நாங்கள் இந்த ஜனநாயகத்தை நம்பி, மக்களை நம்பி, மக்கள் சக்தியை நம்பி ஒரு மாற்றம் இந்த தடவையாவது வராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பாமகவுக்கு முழு ஆதரவு கொடுப்போம். அதாவது பாஜக போட்டி போட்டால் எப்படி போட்டி போடுமோ அதே மாதிரி பாமகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது கிரவுண்ட் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் ஆகி இந்த ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டாக மக்கள் எல்லாம் வந்து இந்த ஓட்டு பேலட்டில் ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதா நம்மளோட நம்பிக்கை. இதெல்லாம் சீரியஸாக அந்த மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணிக்கும் போது இவங்களும் புறக்கணிக்கணும்ல, அதுதான ஒரு உலக நீதி. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் இயக்கத்தை திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இப்போ வந்துட்டு 4% ஓட்டு கொண்டு வந்து விட்டாங்க. இவங்க எடுத்து ரொம்பவே தவறான முடிவு. யார் இவங்க கூட வந்து கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல, ப்ராப்பரான அட்வைசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியல. பாஜக போன்ற ஒரு தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்காமல் ஒன்றுமே இல்லாமல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக கூட போய் இந்த மாதிரி கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க மேடம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு என்றைக்குமே வந்து விஜயகாந்த் அவர்கள் மேலே மாபெரும் மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் பற்றும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனிதர். அவரோட அரசியல் முடிவுகள் பலது தவறாக இருந்திருக்கலாம், அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் அவ்வளோ அருமையான மனிதர். அவருக்கு தமிழகம் ஏதாவது திருப்பி செய்யணும்.
ஸோ அவரோட மகன் ஜெயிச்சிருக்கணும். அதே வந்து அவர் வந்து இந்த சைடில் வந்து போட்டி போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ஒன்று வந்து பாஜகவும் ஒர்க் பண்ணியிருக்கும், அட் த சேம் டைம் அவருக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இனிமேலாவது அதெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது. பட் அவங்க மாற்றிப்பாங்களா இல்லை இதே இந்த உருப்படாத அதிமுக கூட்டணியில் போய் இருப்பாங்களா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். அப்படியே அங்கேருந்து உட்கட்சி பூசல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். கிளம்பு கிளம்பு அந்த போச்சு கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ திருச்சியில் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரு கே நேரு அவர்கள் இருக்காங்க. இந்த திமுகவோட ஃபங்க்ஷனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்கும், அதுக்கப்புறமா குறுநில மன்னர்கள் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ பொன்முடி அவர்கள் ஒரு இடத்துல, அதே மாதிரி வந்து நம்ம கே நேரு அவர்கள் ஒரு இடத்துல, அங்கே கோதளபதி, அதுக்கப்புறம் பிடிஆர் வந்து அந்த இடத்துல, அப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா கீதா ஜீவன் அண்ட் கம்பெனி, அப்படியே இந்த அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திக் மோகன், அப்படியே நீங்கள் குங்குமண்டலம் சைடு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருந்தார், ஆனால் இந்த இடத்த இப்போ வேறு சில ஆட்கள் எடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே குறுநில மன்னர்கள் போல இருப்பாங்க. இது வந்து எப்பவுமே வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. உதாரணத்துக்கு இப்போ இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கே நேரு அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் திருச்சி சிவா அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் பிரச்சனையாச்சு. இப்போ அந்த இடத்துல அன்பில் மகேஷ் இருக்காரு, திருச்சி சிவா அவர்கள் இருக்காரு, அதே மாதிரி கே நேரு அவர்கள் இருக்காரு. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ, லால்குடி எம்எல்ஏ, அவர் வந்து 4 டைம் எம்எல்ஏ. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர பாண்டியன். ஸோ இவர் வந்து 4 தடவை ஒரு மனுஷன் எம்எல்ஏ இருந்தால் ஒரு தடவையாவது சரி நமக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கிடைக்குமே அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் எந்த விதமான ஒரு பரிசீலனையும் பண்ணப்படலை. ஏன்னா நேரு அவர்கள் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை விட்டு கொடுக்க விரும்பல. இன்னொரு மினிஸ்டர் அந்த ஏரியாவில் வந்து ஏற்கனவே அன்பில் மகேஷ் இருக்காரு. ஸோ வந்து அந்த ட்ரைஃபர்கேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை வந்து விட்டு கொடுக்கல. அந்த ஏரியாவை அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சிருந்தார். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் எந்த ஒரு முக்கியமான விழாவுக்கும் இந்த கட்சி விழாவுக்கும் இந்த மாதிரி எம்எல்ஏஸ் எதுவுமே கூப்பிடுறதில்ல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெசிக்னேஷனே கொடுத்துட்டார் தலைமைக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்படி நடந்துச்சுன்னா ஏதோ உட்கட்சி பூசல்னு பெருசாக வந்துடும். ஏற்கனவே காங்கிரஸில் உட்கட்சி பூசல், இப்போ நமக்கும் உட்கட்சி பூசல்னால் அது நல்லா இருக்காது, அப்போ கூட்டணி வீக்காக இருக்குது, அது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இவரும் சைலண்டாக இருந்திருக்காரு. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கே நேரு அவர்கள் ஒரு பில்டிங்க்கு சைட் ஏதோ பார்க்குறதுக்கு போறாரு. அதுவும் ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன். அப்போ அங்கே போகும்போது இவருக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார்னா கடுப்பாகி ஒரு போஸ்ட் போட்டார். அதாவது நான் சவுந்தர பாண்டியன் இயற்கை எய்து விட்டேன், லால்குடி எம்எல்ஏ இயற்கை எய்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டார். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு. இந்த பிரச்சனை ஆனோன்னா உடனே கூப்பிட்டு அவர் எல்லாரையுமே பேச சொன்னதாக தகவல் வருது. இதை பற்றி பத்திரிகையாளர் போய் கேட்கும்போது போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கே நேரு அவர்கள். ஏன்னா இதில் ஏதாவது விளக்கம் கொடுத்தா அது வில்லங்கமாகும் அப்படின்னு அவருக்கும் நல்லா தெரியும். இதுதான் திமுகவில் உட்கட்சி நிலவரம். சார் சார் எம்எல்ஏ சவுந்தர பாண்டியன் ஒரு பதிவு ஒன்று போட்டுருந்தாரு சார், அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? ஒன்றும் இல்லை, அவர்கிட்டலாம் பேசுகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராஜினாமா உட்கட்சி விவகாரம் இருக்கும்போது ஆட்சி அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த பெண்களோட நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பெண்மணியோட காட்சி காட்டுறேன். இவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுருக்காங்க சேலம் பக்கத்தில். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த அவல நிலை என்ன அப்படின்னா எவனோ சரக்கை போட்டு கையை பிடிச்சிட்டு வந்திருக்கான், அந்த அந்த பெண்மணியை கூப்பிட்ருக்கான். இதெல்லாம் எங்கே நடக்கும்? இப்போ டாஸ்மாக் தலை விரித்து ஆடுது. அந்த டாஸ்மாக் கொடுமைகள் பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. இவ்வளோ பெரிய தலைவலி இருக்கும்போது மக்களோட சென்டிமெண்ட்ஸ் கண்டிப்பாக திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த காணொலியில நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தனியாக நிற்கவே முடியாதா? கூடாதா? அப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்கு தான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டில்? நான் கேட்குறது யாருமா எவனே தெரியாது சார், எனக்கு எவனே தெரியாது. கேமரா பாருங்க, எனக்கு எவனே தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டா வந்து என்கிட்ட ராவடி பண்ணுவான். ஒரு பொம்பளை வந்து பேசுறவன் என் சொந்தக்காரன் வந்து அங்கேயே அறுத்து போட்டிருப்பேன். அவன் என்னை ரூம் பால்ஸ்ல போய் அறுத்து போட்டிருப்பேன். அவன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க? என்ன யாருன்னு ஸ்டேஷன்ல என்ன யாரு பிரச்சனை பண்ணவனே கேக்குறோம். எவனே தெரியாது. கேமரால பாருங்க சார். போடுறேன் பாடி சொல்றேன். என்ன சார் பேசி கேக்குறீங்க? மன உளைச்சல் அவ்வளவு தூரம் நான் பார்த்து சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அந்த வார்த்தை எத்தனை நாள் சொல்றேன். என்ன ஒருத்த கூப்பிடா யாருன்னே தெரியலன்னு சொல்றேன். சார் நீங்க இப்ப இங்க இருந்தீங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஆள் இல்ல. 1 மணி நேரத்துக்கு மேல நான் நிக்கிறேன். 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் நிக்கிறேன். ஒரு ஆம்பளை குடிக்காரே தொட மாட்டேன்னு சொல்லிட்டான், குடிக்காரே அழிக்க மாட்டேன்னு சொல்றான். இது வெறும் ஒரு இடத்துல கிடையாதுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து பொண்ணோட இடுப்பை கிள்னது, அதுக்கப்புறமா வந்து இந்த பியூட்டி பார்லரில் போய் அடித்து அந்த பெண்ணை தூக்கி போட்டு மிதிச்சது, அதுக்கப்புறமா பெண்களை இழிவாக பேசினது, மண்டையில் லொட்னு
தட்டினது, இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஏன் மேடம் கனிமொழி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விழாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலரை அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு திமுகக்காரங்க, ஆனால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மக்கள் மத்தியில் ஒரு ஃப்ரீயாக பெண்கள் செயல்பட முடியாத ஒரு அட்மாஸ்பியரை கொண்டு வந்தது காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சி. காரணம் என்னென்னா போலீஸுக்கு தேவையான அந்த ரோல் கொடுக்கப்படல. அவங்கள எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க போலீஸை? இந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வேண்டி தான் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸ் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. ஸோ இதிலெல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி நேயர்கள் யாராவது பார்க்குறீங்களான்னு தெரியல, பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுங்க. காசு, பணம், பிரியாணி, உதயநிதி ஸ்டாலினோட படம், அப்புறம் வந்து சரக்கு, வீரன் அப்படிங்கிற ஒரு சரக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரக்கெல்லாம் கொடுத்தாலும் வாங்கி குடிக்காதீங்க. தயவு செய்து ஜனநாயகத்து மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு ரீதியாக என்ன சொல்ல வரப்போம் அப்படின்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியும் தோக்க போகிறோம் தெரிஞ்சால் இந்த பெட் மேட்ச்சில் ஆட்டத்தை கலைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து ஆட்டத்தை கலைச்சி எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இபிஎஸ் அவர்களோட இந்த செயல்பாடு அப்படி தான் பார்க்கப்படும். மாபெரும் இயக்கத்தை கொண்டு வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கு பயந்து போகிற இயக்கமாக மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் ஜெயக்குமார் அவர்கள் வேலை அப்பப்போ வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இவர் விளக்கம் கொடுக்காமலே இருந்தாருன்னா அவர் விளங்கிடுவார் தான் எங்களோட கருத்து. இந்த அரசியல் போகிற நாங்கள் களத்தில் இறங்கி சந்திச்சுக்கிறோம், நீங்கள் சைட்லைனில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற நிரூபிச்சிட்டிங்க, அப்படியே அவுட் ஆயிடுவீங்க. ஸோ இது என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி ஆர் டிஎம்கே கூட்டணி வெர்சஸ் பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஆல்ரெடி களம் மாறிடுச்சு. 2026 அது இன்னும் தீவிரமாகும். விக்கிரவாண்டி தேர்தலில் அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த என்டிஏ கூட்டணி கொடுக்கும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெயஹிந்த்.